வணக்கம். உங்களை வேதியியல் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோடியம் சயனோ போரோஹைட்ரேட்டை தமிழ்ல பார்க்க போறோம். இந்த பகுதி 1ல அதனுடைய தயாரித்தல் மற்றும் பண்புகள் மற்றும் ரிடக்டிவ் அமினேஷன் ரியாக்ஷன், ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் மற்றும் ரிடக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஹாலோ டொசைல் குரூப்பை இந்த பகுதி 1ல நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோடியம் சயனோ போரோஹைட்ரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிமிலர் டு சோடியம் போரோஹைட்ரைடு. நமக்கு தெரியும் முன்னையே சோடியம் போரோஹைட்ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட். இது வந்து ஹைட்ரைட் அயானை வந்து நமக்கு டொனேட் பண்ணும். இதே போலவே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய இன்னொரு ரியேஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சயனோ போரோஹைட்ரைடு. இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சயனோ குரூப் இருக்கு. இந்த சயனோ குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை விட்ரா பண்ணும். இந்த எலக்ட்ரானை விட்ரா பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் போரோஹைட்ரைடை கம்பேர் பண்ணுறப்ப சோடியம் சயனோ போரோஹைட்ரைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் அயானை வந்து இந்த இருக்கக்கூடிய சயனோ குரூப் வந்து எலக்ட்ரானை விட்ரா பண்ணுறதுனால இது ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்க, இப்போ ரியாக்டிவிட்டியை வச்சு பார்க்குறப்ப எது ரொம்ப ரியாக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் போரோஹைட்ரைடு தான் ரியாக்டிவிட்டி அதிகம். இதே வேளையில சோடியம் சயனோ போரோஹைட்ரைடு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரியாக்டிவிட்டி ரொம்ப குறைவு. இந்த ரியாக்டிவிட்டி ரொம்ப குறைவுனால என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செலக்டிவா அது ரிடியூஸ் பண்ணும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா செலக்டிவ் மைல்டு ரிடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். எதை கம்பேர் பண்றப்ப சோடியம் போரோஹைட்ரைடை கம்பேர் பண்றப்ப. ஸோ இந்த மாதிரி மைல்டு அதே வேளையில லெஸ் ரியாக்டிவா இருக்கிறனால சோடியம் சயனோ போரோஹைட்ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோ செலக்டிவா ஃபங்க்ஷனல் குரூப்புகளை ரிடியூஸ் பண்ணும். இந்த ஹீமோ செலக்டிவிட்டி எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய சால்வெண்ட் அதாவது மீடியத்தையும் நம்ம சால்வெண்ட் மீடியத்தோட பிஹெச் வேல்யூவையும் சார்ந்து இருக்கும். ஸோ இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் போரோஹைட்ரைடை HCN கூட THF முன்னிலையில் வினைபுரிய வைக்கிறப்ப நமக்கு அதனுடைய சோடியம் சயனோ போரோஹைட்ரைடு வந்து கிடைக்கும். ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு வெளியே போயிடும். ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஹீமோ செலக்டிவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் சால்வெண்ட்டையும் நமக்கு பிஹெச் ஆஃப் த ரியாக்ஷன் மீடியத்தையும் சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல நியூட்ரல் மீடியத்தில் இருக்கக்கூடிய வினைகளை வந்து பார்த்துருவோம். ஸோ நியூட்ரல் மீடியத்தில் அதாவது நம்ம ஒரு நியூட்ரல் மீடியமாக இருக்கக்கூடிய சால்வெண்ட்டை நம்ம எடுக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் செலக்டிவாக அதனால நம்ம சொல்கிறோம் ஹீமோ செலக்டிவ் அப்படின்னு, சரிங்களா? அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் வரும், பார்ப்போம். செலக்டிவாக எதை ரிடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ குரூப் அல்லது டொசைல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிடக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணும் அப்படின்னா அதை அப்படி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு அது இருந்த இடத்துக்கு பதிலாக ஒரு ஹைட்ரைட் அயான் வந்து அங்கே வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த இதில் வினையில வந்து பார்த்தீங்கன்னா அதர் ரிடியூசபிள் குரூப்ஸ் எடுத்துக்காட்டா கார்பனைல், ஈமீன், ஈபாக்சைடு இது போன்ற அதே மாதிரி எஸ்டர் இந்த மாதிரி மற்ற குழுக்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது எதையுமே தொடாது. எதை தொடும்? ஒன்லி ஹாலோ அல்லது டொசைல் குரூப்பை மட்டும் டிஸ்பிளேஸ் பண்ணும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ இந்த ஒரு பொருளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்டில் எக்ஸுங்கிறது வந்து ஹாலஜன் ஆட்டமாக இருக்கலாம். எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின், புரோமின், அயோடின் இந்த 3ல் எது வேணாலும் இருக்கலாம். அதே போலவே ஓடோசைலைட் குரூப்பும் இருக்கலாம். இப்போ நம்ம சோடியம் சயனோ போரோஹைட்ரைடை பயன்படுத்துகிறப்ப ஆல்டிகைடை எதுவுமே பண்ணலை, ஓகேங்களா? ஆல்டிகைடு எதுவுமே பண்ணாமல் ஒரு ஹைட்ரைட் அயான் மட்டும் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்த தாக்கி இருக்கக்கூடிய குழுவை வெளித்தள்ளி இருக்கு. ஸோ நமக்கு முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வந்து கிடைச்சிருக்கு. சரி, என்னவா நியூட்ரல் மீடியம் எதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரல் மீடியத்துக்கான எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா HMPA எக்ஸா மெத்தில் பாஸ்பரமைடு இந்த மாதிரி சால்வெண்ட்டை நம்ம பயன்படுத்தணும். நம்மளோட காம்பவுண்ட்ல இந்த மாதிரி ஹாலோ குரூப்பு டொசைலர் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் ஹைட்ரோ கார்பன் ப்ராடக்டை கொடுக்கும். அதே வேளையில மற்ற குழுக்களை எந்த தொந்தரவும் பண்ணாது. ஸோ அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்த வினைகளுக்கு இருக்கக்கூடிய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுக்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம்.
இப்ப இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈபாக்சைடு குழு இருக்கு. அதே வேளையில ஒரு புரோமினேட்டட் குரூப்பும் இருக்கு. சரிங்களா? இப்ப சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் போடுறோம். இங்க இருக்கக்கூடிய சால்வெண்ட் என்னன்னு பாருங்க. நியூட்ரல் மீடியம். நியூட்ரல் மீடியம் அப்படிங்கிறப்ப ஈபாக்சைடை எந்தவித தொந்தரவும் பண்ணாம இங்க இருக்கக்கூடிய இடத்த மட்டும் தாக்கி நமக்கு இது மாதிரி ஹைட்ரோ கார்பனை கொடுத்துரும். ஸோ இந்த வினைகள்லாம் எதன் வழியில நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SN2 ரியாக்ஷன் வழியில வந்து நடக்கும். சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் இருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ரைட் அயான் வந்து இங்க SN2 வழியில தாக்குறப்ப இந்த Br மைனஸ் வந்து வெளியே போயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி வினைக்கு வந்து பாத்தீங்கன்னா போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூட்டபிளா இருக்கும். முக்கியமா HMBA. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன குழுக்கள் இருக்குன்னு பாருங்க. ஒரு அயடோ குழு இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. இருந்தாலும் இங்க பயன்படுத்தக்கூடிய சால்வெண்ட் பாத்தீங்க அப்படின்னா HMBA நியூட்ரல் சால்வெண்ட். அப்ப என்ன பண்ணும்? இது எதையுமே டச் பண்ணாது. இங்க இருக்கக்கூடிய அயடோ குரூப்பை மட்டும் ரிடக்டிவா டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணி நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டொசைலேட்டட் குரூப் இருக்கு. சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் நியூட்ரல் மீடியத்தில் பண்ணுறப்ப நமக்கு இந்த குழு வந்து வெளியே போய் அங்கே வந்து ஹைட்ரைடு வந்து ஜாயின் ஆயிரும். ஸோ இது அடுத்த வினை. இந்த வினையில பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் புரோமின் இருக்கு, இன்னொரு எண்டில் நைட்ரைல் இருக்கு. இப்போ நைட்ரைல வந்து சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் எந்தவித தொந்தரவும் பண்ணாது. ஜஸ்ட் புரோமினை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு இதனோட ப்ராடக்டை கொடுக்கும். ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரோ குழு இருக்கு, இதில் புரோமோ குழு இருக்கு. நம்ம சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் நியூட்ரல் மீடியத்தில் பயன்படுத்துகிறப்ப இதை மட்டும் வெளித்தள்ளி நமக்கு அதனுடைய ப்ராடக்டை கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நைட்ரைல் கேஸு. ஏன்னா நம்ம LAH போட்டு ரெடியூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். பட் ஆனால் சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவா ரெடியூஸ் பண்ணுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது கீமோ செலக்டிவ் ரிடக்ஷன் நேச்சர் ஆஃப் மீடியத்தை பொறுத்து பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் முன்ன நம்ம பார்த்தது வந்து ஒரு நியூட்ரல் மீடியத்துல சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் போட்டோம்னா என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ அசிட்டிக் மீடியத்துல சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் போட்டா என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்பை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதே வேளையில இந்த ரிடக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரியாக்ஷன் மீடியத்தோட pH-ஐ பொறுத்தும் அங்க இருக்கக்கூடிய ரிடக்ஷன் வந்து நடக்கும். இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்க அப்படின்னா கார்பனைல் குழு இருக்கு அப்படின்னா அது ஆல்கஹாலை ரெடியூஸ் பண்ணும். எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் மீடியத்துல pH வந்து 2ல இருந்து 3 அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கார்பனைல் குழு வந்து ஆல்கஹாலா ரெடியூஸ் ஆயிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இமீன்ஸ் ஆர் இமோனியம் சால்ட் இதை வந்து கரஸ்பாண்டிங் அமீனா வந்து நம்ம மாத்தலாம். இந்த மெத்தடுக்கு பேரு ரிடக்டிவ் அமினேஷன் அப்படின்னு பேரு. இது எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா pH வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 6 இருக்கிறப்ப இந்த மாதிரி இது வந்து நடக்கும். அதை போலவே ஈனமீன்ஸையும் வந்து கரஸ்பாண்டிங் அமீன்ஸா மாத்தலாம். இதனோட pH வேல்யூ எப்படி இருக்கணும் மீடியத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ல இருந்து 6 இருக்கும். அதை போலவே ஆக்சைம் டெரிவேட்டிவ் வந்து ஹைட்ராக்சி அமீனா வந்து நம்ம அசிட்டிக் மீடியத்துல மாத்தலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரிடக்டிவ் அல்கலைசேஷன் இது ஒரு முக்கியமான மெத்தட். டொசைல் ஹைட்ரோசோன்ஸை வந்து கரஸ்பாண்டிங் ஹைட்ரோ கார்பனா வந்து நம்ம அசிட்டிக் மீடியத்துல மாத்தலாம். அதே போலவே ஈபாக்சைடு வந்து ரிங் ஓப்பன் ஆகி அதனுடைய ஆல்கஹாலா வந்து அசிட்டிக் மீடியத்துல கிடைக்கும். ஸோ இப்போ இங்க நம்ம இதுக்கு ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளை வந்து நம்ம பார்த்துருவோம். முதல்ல அசிட்டிக் மீடியம் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய வினைகள் எல்லாமே அசிட்டிக் மீடியத்தில் நடக்கக்கூடியது. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ முன்னையே நம்ம சொன்னோம் ரொம்ப அசிட்டிக் கண்டிஷன்ல தான் ஆல்டிஹைட் கீட்டோன்னா ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பென்சால்டிஹைட் வந்து சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் அண்ட் HCl கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. pH வந்து 2ல இருந்து 3 பயன்படுத்துறப்ப ஆல்டிஹைடு வந்து கரஸ்பாண்டிங் ஆல்கஹாலா வந்து மாறக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளோ ஹெக்ஸனோன் வந்து pH 2ல இருந்து 3 சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் இது ஒரு அசிட்டிக் மீடியம் நமக்கு ரெடியூஸ் ஆகி கரஸ்பாண்டிங் ஆல்கஹாலை வந்து கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது ரிடக்டிவ் அமினேஷன்
இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை பார்க்க போறோம். அதை சில நேரங்களில் போர்ச் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வினைப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆல்டிஹைட் ஒரு அமீன் இது ரெண்டும் வினை புரிஞ்சுன்னா எமீன் உருவாகும் நமக்கு ஏற்கனவே தெரியும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குலிபிரியத்தில் இந்த வினை வந்து இருக்கும். ஒன்ஸ் இமீன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க இப்ப சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இமீன் வந்து ரெடியூஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரைடு அயன் வந்து இந்த கார்பனை இங்க இருக்கக்கூடிய இடத்த தாக்கும். அதனை தொடர்ந்து இந்த எலக்ட்ரான்கள் நைட்ரஜன் நோக்கி மூவ் ஆகும். அதன் பிறகு மீடியத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு அது கரஸ்பாண்டிங் அமீனா வந்து கொடுக்கும். ஸோ இந்த வினைக்கு பேரு ரிடக்டிவ் அமினேஷன். ஸோ சோடியம் சயனோபோரோஹைட்ரேட்டோட முக்கியமான அப்ளிகேஷன்ல ரிடக்டிவ் அமினேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் ரிடக்டிவ் அமினேஷனுக்கு. இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. இங்க டைக்ளோரோமீத்தேன் சால்வெண்ட் கொடுத்துருக்காங்க, டைட்டானியம் ஐசோப்ரோபாக்சைடு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆசிட் பயன்படுத்தியும் நம்ம இந்த வினைகளை மேற்கொள்ளலாம். இப்போ நம்ம லூயிஸ் ஆசிட்டை பயன்படுத்துறப்ப என்ன பண்ணணும்னா, இந்த டைட்டானியம் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் ஆக்சிஜனை வந்து கோஆர்டினேட் பண்ணி இந்த இடத்த வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா மாற்றும். இதை தொடர்ந்து இந்த செகண்டரி அமீன் வந்து இதன் கூட வினை புரிந்து நமக்கு இதனுடைய கரஸ்பாண்டிங் இமீனியம் அயானா வந்து மாறும். ஸோ இமீனியம் அயான் வந்த பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் நம்ம போட்டோம் அப்படின்னா ஹைட்ரைடு அயான் வந்து அட்டாக் பண்ணி கரஸ்பாண்டிங் அமீனா வந்து கொடுக்கும். இப்போ இங்கே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியும் ரொம்ப ரோல் வந்து பிளே பண்ணுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் மேல் நோக்கி இருக்கு. ஸோ இந்த குழுக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா கீழே வந்து ஸ்டெரிக்கலி க்ரௌடடாக இருக்கு. அப்போ நம்மளோட ஹைட்ரைடு அயான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக்கலி லெஸ் க்ரௌடட் ஃபேஸ்ல இருந்து தான் தாக்கும். ஸோ அதன்படி பார்க்குறப்ப இந்த டாப் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக்கலி லெஸ் க்ரௌடடாக இருக்கனால நம்ம ஹைட்ரைடு அயான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி தாக்கி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. இந்த எடுத்துக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ரோசைக்ளிக் ரிங் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சோடியம் சயனோபோரோஹைட்ரேட்டை பயன்படுத்தி. இது எப்படி அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நீங்கள் அமோனியா வந்து ஆல்டிகைடு கூட தான் ரியாக்ட் பண்ணும். ஏன்னா ஆல்டிகைடுக்கு தான் ரியாக்டிவிட்டி அதிகம் கீட்டோனை கம்பேர் பண்ணுறப்ப. இதன் கூட வினை புரிஞ்சு நமக்கு இமீன் வந்து கிடைக்கும். அதன் பிறகு சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் வந்து இதை ரெடியூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அமீன் கிடைக்கும். இந்த அமீன் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனை தாக்கி ஒரு இமீன் வந்து இன்சிட்டுவாக உருவாகும். அந்த இமீன் வந்து மறுபடியும் சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஸோ இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. இந்த எடுத்துக்காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோ செலக்டிவ் ரிடக்ஷன் வந்து நடந்திருக்கு. அமோனியம் நைட்ரேட் பயன்படுத்துறப்ப என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் இருக்கக்கூடிய டியூட்ரேட்டட் சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதை பயன்படுத்துறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா அமீன் சோர்ஸு. இதன் உடனே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இமீன் கிடைக்கும். இமீன் உருவாயிருச்சு அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சோடியம் டியூட்ரேட்டட் சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் வந்து இதை தாக்கி நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஈபாக்சைடு ரிங்கை இது ஒன்றும் பண்ணலை. ஸோ அடுத்து இது ஒரு முக்கியமான வினை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வினை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 கார்பனைல் குரூப் வந்து இருக்கு. நம்ம இப்போ அமோனியம் அசிட்டேட்டை பயன்படுத்துறப்ப என்ன நடக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் கூட மட்டும் வினை புரியுது, இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் கூட வினை புரியல. அதற்கு என்ன காரணமா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் க்ரௌடிங் காரணமா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் வந்து ஸ்டெரிக்கலி க்ரௌடட் பொசிஷன்ல இருக்கு. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெரிக்கலி லெஸ் க்ரௌடட் ஃபேஸ்ல இருக்கு. அதனால உடனடியாக இது கூட வினை புரிஞ்சு சோடியம் சயனோபோரோஹைட்ரேட்டை பயன்படுத்துறப்ப நமக்கு ரிடக்டிவ் அமினேட்டட் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இந்த வினை பார்த்தீங்க அப்படின்னா சிஏசிஆர் 2016 டிசம்பர்ல கேட்கப்பட்ட ஒரு வினை. ஸோ இந்த வினை வந்து சோடியம் சயனோபோரோஹைட்ரேட்டை சார்ந்தது. சரிங்களா? இப்போ இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ட்ரைஃபினைல் பாஸ்பைன் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2வது படியில தான் சோடியம் சயனோபோரோஹைட்ரேட்டோட வினை வந்து இருக்கு. சரி, ட்ரைஃபினைல் பாஸ்பைன் போட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே வேளையில நம்ம சில கருத்துக்களையும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். எப்படி அப்படின்னா சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டரை எப்பவுமே ரெடியூஸ் பண்ணாது.
அப்ப இங்க எங்கெல்லாம் எஸ்டர் இருக்கு, எஸ்டர் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதுல எஸ்டர் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இது ப்ராடக்டா இருக்க வாய்ப்பு இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் வந்து அல்கீன் பாண்டை வந்து எதுவும் ரிடியூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த 3 கேஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்கீன் வந்து இல்ல. அப்ப கண்டிப்பான முறையில இதுதான் ப்ராடக்டா இருக்கணும். இருந்தாலும் நம்ம வினை வழிமுறையை பயன்படுத்தி எது ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். பட் இங்க இருக்கக்கூடிய ட்ரைஃபெனைல் பாஸ்பைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியோஃபிலிக் ஏஜென்ட். பார்ப்போம் எப்படி வினைபுரியுதுன்னு சொல்லி. ஸோ நம்ம இருக்கக்கூடிய காம்பவுண்டை வந்து இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய அசைட். இப்போ ட்ரைஃபெனைல் பாஸ்பைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் நேச்சர் இருக்குன்னு சொன்னோம். ஏன்னா இங்கே பாஸ்பரஸில் தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் ஒன்று இருக்கு. அது உடனடியாக என்ன பண்ணுதுன்னா இந்த நைட்ரஜனை வந்து தாக்குது. ஏன் அப்படின்னா இங்கே நைட்ரஜனுக்கு அருகில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ என்ன பண்ணுது, இது வந்து தாக்குறப்ப இந்த நைட்ரஜனை தாக்குது. இதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் நைட்ரஜன் பாசிட்டிவ் சென்டரை நோக்கி நகருது. ஸோ இதை தொடர்ந்து நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா பாஸ்பா அசைடு அப்படிங்கிற ஒரு இடைப்பொருள் வந்து கிடைக்குது. இந்த பாஸ்பா அசைடு வந்து என்ன நடக்குது அப்படின்னா உடனடியாக உள்ளுக்குள்ளேயே ரியாக்ட் பண்ணுது. எப்படின்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்க பாஸ்பரஸ் வந்து பாசிட்டிவ் சென்டரா இருக்கனால இதை உடனடியாக தாக்குது. இதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இதை நோக்கி நகருது. அதை போலவே இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் நைட்ரஜனை நோக்கி நகருது. ஸோ இதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு வெளியே போயிடுச்சு. வெளியே போய் உங்களுக்கு இம்யூனோ பாஸ்போலோன் அல்லது அசாயிலைடு அப்படிங்கக்கூடிய ஒரு இடைப்பொருள் வந்து கிடைக்குது. பார்த்தீங்களா, N மைனஸ் பி கிட்ட வந்து பாசிட்டிவ் அப்படியே வந்து மெயின்டைன் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு ரெசனன்ஸ் ஃபார்மா மாற்றி எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இங்க இருக்கக்கூடிய குழுக்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர் லெஃப்ட்னு வச்சுக்கிடுவோம், ஆர் எல்லுன்னு நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம மாதிரி மாற்றிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய குரூப்பை வந்து ஆர்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை ரெசனன்ஸ் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஸோ ரெசனன்ஸ் ஃபார்மில் எழுதுறது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்துடும். வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய குழுக்களை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பனைல் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் அணு வந்து தாக்குது. இதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய பை பாண்டட் எலக்ட்ரான் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது. ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு என்ன வரும், ஒரு 4 மெம்பர்டு ரிங் வந்து புதுசா வந்து உருவாகுது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினையில வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைஃபனைல் பாஸ்மின் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதா மிகப்பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிஓ பாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி டபுள் பாண்ட் ஓ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட் அப்படிங்கிறதுனால அதை நோக்கி நகருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்கே வருது. இதை தொடர்ந்து இந்த எலக்ட்ரான்கள் இங்கே போகுது. இதை தொடர்ந்து உங்களுக்கு என்ன நடக்குது, ஒரு இமீன் வந்து சைக்ளிக் இமீன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே வேளையில் ட்ரைஃபனைல் பாஸ்மின் ஆக்சைடு வந்து வெளியே போயிடுது. ஸோ அப் டு இது வரைக்கும் நடக்கக்கூடிய வினைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அசாபிட்டிக் வினை அப்படின்னு பேர். சரிங்களா. இப்ப உங்களுக்கு இதோட ஸ்டாப் ஆகி உங்களுக்கு ஒரு வாட்டர் போட்டு இங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதனோட கரஸ்பாண்டிங் அமீன் கிடைக்கும். அந்த வினைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கர் ரியாக்ஷன் அப்படின்னு பேரு. இதே வேளையில உங்களுக்கு ஆல்டிஹைடு கூட வினை புரிஞ்சு உங்களுக்கு இமீன் கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து அசாவிட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு பேரு. ஸோ இதனோட தொடர்ந்து உங்களுக்கு ஒரு இமீன் உருவாயிருச்சு. அப்ப நமக்கு ஈஸியான நமக்கு தெரிஞ்சிடும் சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் போட்டோம் அப்படின்னா அது ரிடியூஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதன்படி பார்க்குறப்ப நமக்கு ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆன்சர் தான் இது. இங்கே மற்ற குழுக்கள் அல்கீன் அஸ்டர் இந்த குழுக்கள்லாம் எந்தவித அஃபெக்டும் ஆகாம நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இது அடுத்த கேள்வி. இதுவும் சிஎஸ்சிஆர் 2016 ஜூன்ல கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே எந்த சால்வெண்ட் எதுவும் கொடுக்கல, பிஹெச் லெவல் மட்டும் கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி தான் எஸ்டர் குழுவை வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது சோடியம் சயனோபோரோஹைட்ரேட். ஸோ இதன்படி நம்ம இங்கே பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 2 ஆன்சர்களை பாருங்க. சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் போடுறப்ப எஸ்டரும் ரிடியூஸ் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த 2 ஆன்சரும் கண்டிப்பாக வராது. அப்போ இந்த 2 தான் ஆன்சரில் 2ல் ஏதாவது ஒன்றா இருக்கணும். என்ன நடந்திருக்கு அப்படின்னா கீட்டோன் வந்து ரிடியூஸ் ஆகி அல்கஹாலா மாறி இருக்கு. அதே வேளையில இங்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியும் கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? இப்ப இந்த இத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எத பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கன்ஃபர்மேஷனல் ஃபார்ம் வரைஞ்சோம்னா தான் நமக்கு ஈஸியா புரியும். இதனோட கன்ஃபர்மேஷனல் ஃபார்ம் வந்து இந்த மாரி இருக்கும். ஏன் அப்படின்னா, இருக்கக்கூடிய டாப் ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைலி ஹிஸ்டரிக்கலி கிரவுடடா இருக்கும். கம்பேர் டூ தி பாட்டம் ஃபேஸ். பாட்டம் ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜனும், ஒரு எஸ்டர் மட்டும் தான் இருக்கு. இத வந்து நம்ம இந்த மாரி கன்ஃபர்மேஷனல் அமைப்புல வரைஞ்சோம்னா நமக்கு நல்லா புரியும். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய டாப் ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைலி ஸ்டெரிக்கலி கிரவுடடா இருக்கனால, நமக்கு வரக்கூடிய ஹைட்ரேட் அயான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கமா நமக்கு அட்டாக் பண்ண முடியாது. அதே வேளையில கீழ்ப்புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த அளவுக்கு ஸ்டெரிக்கலி கிரவுடட் இல்லாதனால, நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட ஹைட்ரேட் அயான் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்ப்புறமா தான் தாக்கும். ஸோ இது கீழ்ப்புறமா தாக்குறப்ப நமக்கு என்ன நடக்கும்? ஹைட்ராக்ஸி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, மேல்புறமா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதன்படி பார்க்கிறப்ப நமக்கு வந்து ப்ராடக்ட்டா வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3வது ஆப்ஷன் தான் ப்ராடக்ட்டா வரும். இது இன்னும் நம்ம விசுவலைஸா பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ல பார்ப்போம். அதனுடைய 3D அனிமேட்டட் ஸ்ட்ரக்சர பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியா புரியும். இப்ப நம்ம அந்த காம்பவுண்ட தான் வந்து நம்ம 3D ஃபார்ம்ல வரைஞ்சிருக்கோம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாப் ஃபேஸ் வந்து பார்த்தீங்களா? எப்படி ஸ்டெரிக்கலி கிரவுடடா இருக்கு அப்படின்னு சொல்லி, இது ஜஸ்ட் எப்படி இருக்கு? ஜஸ்ட் ஒரு ஓப்பன் புக் ஷேப்ல வந்து இருக்கு. சரிங்களா? இதுதான் கார்பனைல் குரூப்பு. சரிங்களா? இது கார்பனைல் குரூப்பு. இது நைட்ரஜன். இங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர் குழு இருக்கு. ஸோ, இப்ப நம்மளோட ஹைட்ரேட் அயான் வந்து பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி தாக்குறதுல சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்டெரிக் கிரவுடிங்னால. அதே வேளையில கீழ் பகுதிய பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ஸ்டெரிக் கிரவுடடா இல்ல. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட ஹைட்ரேட் அயான் வந்து இந்த பக்கமா தாக்கும். தாக்குறப்ப நம்ம ஹைட்ராக்ஸி குழு வந்து பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி நகரும். ஸோ, இது இந்த மாரி 3D அனிமேட்டட் ஸ்ட்ரக்சர் மூலம் நம்ம ஈஸியா இந்த வினைய புரிஞ்சுக்கலாம். ஸோ, இங்க சில பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நான் குடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்தில நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. மற்ற வினைகள வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ, இந்த சோடியம் சயனோபோரோஹைட்ரைடோட பகுதி 1 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதே வேளையில கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ, இங்க இருக்கக்கூடிய அ முக்கியமான கருத்துக்கள் மற்றும் வினைகள வந்து இங்க இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ பயன்படுத்தி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இங்க இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ நீங்க போய் பார்த்துக்கலாம். நெறைய வினைகள நம்ம சேனல்ல விவாதிச்சிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பாருங்க. இந்த வினையோட ஆங்கில வடிவத்த கேட்கணும்னு நினைக்கிறவங்க கெம்மார்க்கம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதுவரைக்கும் நன்றி நண்பர்களே.